இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா, நான் பர்ஃபார்மிங் அசட். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு எங்கே இருக்குது? ஹெட் குவார்ட்டர்ஸு சென்னை, தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய நான் பர்ஃபார்மிங் அசட் சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 11,500 கோடி. நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படின்னா என்னென்னா, கொடுத்த லோன் அட்வான்சஸ் லெண்டிங் வந்து திருப்பி 90 நாளில் வரல, எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் சரி பிரின்சிபலும் சரி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை அப்படிங்கும்போது அது வந்து நான் பர்ஃபார்மிங் அசட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது 1 இயருக்கு ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, அந்த ஆடிட் டைமில் வந்து அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கும்போது அதை வந்து லாஸ் அசட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அதை அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்து கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எவ்வளோ அமௌண்ட் அந்த என்பிஏ இருக்கோ அதிலிருந்து மேக்ஸிமம் வந்து ஏலம் விட்டு, இல்லைன்னா வந்து அந்த சொத்து மூலமாக அவங்க என்பிஏ இருக்கும் இல்லைங்களா, லோன் வாங்கினவங்க, ஸோ அவங்களோட சொத்து அது மூலமாக வந்து எப்படி ரெக்கவர் பண்ணி மேக்ஸிமம் அமௌண்ட்டை வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 11,500 கோடி அப்படிங்கிறத அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐஓபியோடைய எம்டிஎன் சிஇஓவான அஜய்குமார் ஸ்ரீவாஸ்தவா. ஸோ எதனால் அப்படின்னா, இப்போது ஃபினான்ஷியல் இயர் முடிய போகுது இல்லையா, மார்ச் 31 முடிய போகுது அப்படின்னா இன்னொரு 3 மாதம் தான் வருது, இன்னும் ஒரு குவார்ட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பேலன்ஸ் ஷீட்டை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு பேங்க்கினுடைய மொத்த என்பிஏ தான் வந்து கிராஸ் என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. நெட் என்பிஏ அப்படின்னா என்னென்னா, மொத்த என்பிஏல அதை எடுக்கிறதுக்கான நடவடிக்கை பேங்க் எவ்வளோ பண்ணியிருக்காங்களோ அதை வந்து நெட் என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஸ் என்பிஏ வந்து கிட்டத்தட்ட 2.72 அப்படிங்கிறதா வந்து குறைச்சிருக்காங்களாம். அந்த செப்டம்பர் 2022 டேட்டா வெளியிட்டிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 12% 2021 இருந்து 2.72% வந்து குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது ஒரு முக்கியமான நியூஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.